ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்பிரிட்டோட ஒரு டிபின் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜ். ஸோ இதை மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட அஃபிஷியல் எக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு தெரியும் அவங்களோட மெயின் மோட்டிவ் என்னன்றது அவங்களோட மெயின் டே கொடுத்துருப்பாங்க பயோலேயே செக் பண்ணிக்கோங்க. அதுலேயே அவங்களோட டிஸ்கார்டோட லிங்க்கும் இருக்கும். ஸோ டிஸ்கார்ட் அஃபிஷியலாக நீங்கள் ஜாயின் பண்ணுறாலும் பண்ணிக்கோங்க. அதனால் நீங்கள் அதோட அவங்களோட போஸ்ட்டை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலிமா அவங்களோட விஷன் எப்படி இருக்குன்றதை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த மெயின் டீப் ஸ்பீட். ஸோ அதுக்கடுத்து நம்ம ஃபர்தராக நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸோ இதை எப்படி ரன் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கார்ட் லிங்க் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ரெஜிஸ்டர் லிங்க்கை யூஸ் பண்ணி டேரெக்டாக அங்கே போயிருக்கோங்க. போயிட்டு உங்களோட மெயில் ஐடி யூசர் நேம்லாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வேலிடேட் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் க்ரோம் எக்ஸ்டென்ஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு லிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்டென்ஷனை க்ரோமில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ கேப்சா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் லாகினே பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அடுத்த மெயில் ஓப்பன் பண்ணி உங்களோட இமெயிலில் வெரிஃபைன்ற பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இமெயில் வெரிஃபிகேஷன் ஆச்சுன்னா அண்ட் தென் நீங்கள் நெக்ஸ்ட்டு திருப்பி வந்து நீங்கள் லாகின் பேஜ்க்கு வந்துடலாம். ஸோ லாகின் பேஜ் வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனிட்டா உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட மெயின் மோட்டிவே ஸ்பீடு தான். ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு தான் இந்த ப்ராஜெக்டே. ஸோ இது டிஃபின் ப்ராஜெக்ட். ஸோ மறக்காம பண்ணு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க. அண்ட் தென் இப்போ நீங்கள் லாகின் பண்ணால் நான் நெக்ஸ்ட் காட்டுறேன் ரெஜிஸ்டர் செய்யறேன். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் டேஷ்போர்ட். ஸோ கீழே இப்போ வந்து இயர்னிங் ஸ்டாட்டஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ டெய்லி லாகின் 100 ரூபாய் அதை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சா. ஸோ ஸ்பீட் ஒன்றும் ரன் ஆகலை ஏன்னா நம்ம டிஃபின் ப்ராஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணல. ஸோ டிஃபின் ப்ராஜெக்ட் எக்ஸ்டென்ஸில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். ஸோ கனெக்ட் பண்ணிட்டேன். அதுலேயும் இன்னும் காட்டலை. ஸோ ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் உள்ள வந்திருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் ஆன்லைனில் காட்டுது. இப்போ திருப்பி ரெஃப்ரெஷ் கூட பண்ணி பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இயர்னிங் ஸ்டாட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்ப்போம். ஓகே 100 வந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் சைடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டேஷ்போர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ டேஷ்போர்ட் நம்ம பார்ப்போம். அடுத்த செகண்டில் ரெஃபரல். ஸோ ரெஃபரலை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஓகே கரெக்டாக எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஏற ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரன் ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஆமாம் இன்டர்நெட் ஸ்பீடு ரன் ஆகுது. 1 செகண்ட் டிபின் செக் பண்ணிக்கலாம். ஸோ டிபின்லேயே ரன் ஆகுது 99 MBPS காட்டுது. ஓகே ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டிபின் அண்ட் த மெயின் ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட் செகண்டில் 200 பாயிண்ட்ஸ் நான் ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களால் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சவரை எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக இன்டர்நெட் இருந்துச்சுன்னா செகண்ட் வந்து ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி நீங்களோட ரெஃபரல் இன்கம்ஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிக்கலாம் இல்லாட்டி டேரெக்டாக எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உங்களோட ரெஃபரல் வந்து கீழே டேஷ்போர்ட்லேயே காட்டும். அண்ட் தென் கொஸ்ட்டு வந்து நிறைய கொஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் கொஸ்ட்டு தான் நார்மலாக ஃபாலோ பண்ணணும், இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணணும், இல்லாட்டி எக்ஸில் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கும். டிஸ்கில் ஜாயின் பண்ணணும் இல்லை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து நார்மல், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து நம்ம சைக்கிள் கிலோ சைக்கிளில் இருக்கோம் கரண்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சைக்கிள் வரப்போகுது. ஸோ மறக்காமல் அதுக்கு முன்னாடி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சரி நம்ம மெகா சைக்கிள் இருக்கும். சாரி கிலோ சைக்கிள் முடிச்சு இப்போ மெகா சைக்கிள் இருக்கும். ஸோ இந்த சைக்கிளுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நிறைய சைக்கிள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 5 சைக்கிள்ஸ் வரும். ஸோ முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட் ஒரு டிப்பிங் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போதும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு அதுவே பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி தரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசிபிலிட்டி நல்ல ஏர்ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்கமிங்கில் அதோட அப்டேட்ஸ் ஆர் ஏதாவது லிஸ்டிங் வராது நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் வேறு ஒரு டிபின் ஆர் டெஸ்ட் நெட் ஆர் எல்ஸ் எனி அதர் வீடியோஸாக சந்திப்போம் கைஸ். See you soon.